Hi friends, welcome to our channel Dora's Crafts and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதான் இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன் Dora's Crafts and Vlogs. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எதுக்காக நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கிராஃப்டிங்ஸ் வந்து ஒரு 10 பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years 2 yearsக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 2-3 திங்ஸ் வந்து பண்ணிட்டேன். சொல்லப்போனால் 4-5 திங்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருந்தப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸையும் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். இவ்வளோ நாளாக வந்துட்டு 2 years ஆச்சு, எதுக்கு அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து அழிக்காமலும் வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூகுளைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸோ 2 years முன்னாடி எடுத்த வீடியோ வந்துட்டு ஒரு 3 கிராஃப்ட்ஸ் வந்துட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். அதில் 2 கிராஃப்ட் தான் இருந்தது. ஸோ அது வந்து லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கூகுளைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டான டேப்லெட் கவர் இருக்கும் இல்லையா, ஸோ டிரான்ஸ்பரண்ட்டான கவர் இருக்கணும், அது வேணும். என்கிட்ட வந்துட்டு அது இல்லை. என்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக டேப்லெட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கவர் தான் இருந்தது. ரவுண்டாக இருக்கிறது பேராசிட்டமால் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்தது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அதனால் இந்த மாதிரி நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா டேப்லெட் கவர் மாதிரி இருந்தது, ஆனால் பெருசாக இருந்தது. இது வந்து இக்ரமுடைய ஒரு ப்ளே செட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு டாயில் இருந்தது. நான் இது எடுத்து வச்சு 3 மாதம் ஆகுது. ஸோ அதனால் மறந்துட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பேப்பரில் வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டு வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஷீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இன்விடேஷன் கார்டில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் கார்டு இல்லாதவங்க வந்துட்டு சார்ட் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் திக்கான அட்டை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான கிளிட்டர் ஷீட் நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த கிளிட்டர் ஷீட் வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லே வந்துட்டு ஒரு கிராஃப்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கிளிட்டர் ஷீட் வச்சு ஏதாவது கிராஃப்ட் வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கிளிட்டர் ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ லைட் ப்ளூ, அதை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மடக்கிக்கலாம். ஒரு பென்சில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது, அழுக்கெலாம் படாமல் இருக்கிறதுக்காக, அதுவும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்து மேலே வந்து இந்த மாதிரி டேப் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ட்ரா வச்சு நிறையவே கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஐடியா வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுவுமே நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து A4 ஷீட் எடுத்திருக்கேன். ஏதாவது நம்மக்கிட்ட இல்லாத கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தேடினேன். ஸோ நியான் கலர்ஸ் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். பட் லாஸ்ட்டாக க்ரீன் வந்து ஒரு மாதிரியான க்ரீன் மாதிரி இருந்தது. இது சரி இந்த கலர் வந்து பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பார்த்தேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நார்மல் க்ரீன் மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த கலர் பேப்பர் எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லார்கிட்டேயும் மோஸ்ட்லி கலர் பேப்பர் இருக்கும். டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஷீட் தான் தேவைப்படுது, அதுக்கு போய் நம்ம வாங்க வேணாம் அப்படின்னு நம்ம வந்து தோன்றப்போ இந்த மாதிரி நம்ம டக்குன்னு கலர் பண்ணிட்டா கொஞ்ச நேரத்தில் அது வந்து காஞ்சிடுது. ஸோ அது வந்து நல்லாவே தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பூலாம் நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா கலர் பேப்பரில், அது வந்துட்டு நார்மல் பேப்பரில் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அந்த ஃப்ளவருக்குள்ளெல்லாம் கலர் பண்ணுறதுக்கு. ஸோ கலர் பேப்பர் ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட். அப்போலாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் காய வச்சுட்டு பேக் சைடு கூட நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணவே கூடாது, அது முக்கியமான விஷயம். வாட்டர் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரியல் கலர் பேப்பர் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இதில் போடுற கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு தனி வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹோம்மேட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள், அதுவுமே நம்ம கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து காய வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
கொஞ்ச நேரம் காஞ்சாலே போதும், சூப்பராக காஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து A4 ஷீட் மாதிரியே இல்லை பார்த்தீங்களா, ஒரு கலர் பேப்பர் வாங்கின மாதிரியே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ம் ஷீட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்காக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஷர்ட்லாம் வாங்கினா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு வரும் இல்லையா, ஸ்பாஞ்ச்னால் அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃபர்ம் மாதிரியான டைப்பு. ஸோ இதுலேயே வந்துட்டு லைட்டாகவும் வரும், கொஞ்சம் திக்காகவும் வரும். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுவுமே நான் வச்சுருக்கேன். பட் அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இல்லாத கலராக பார்த்து வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். என்னோடய ஃபார்ம் ஷீட்டில் நான் பார்த்தேன்னா எல்லாமே கொஞ்சம் டார்க் கலர்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைட் பேபி பிங்க்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இந்த மாதிரி கலர் இல்லை, அதனால் இது வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபார்ம் ஷீட் வச்சு நிறையவே கிராஃப்ட் ஐடியாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதுவுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஹோம்மேட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது வால் ஹேங்கிங் கிராஃப்ட்டு இல்லை எதுலையாவது வந்துட்டு ரீயூஸ் ஐடியா ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ வீடியோ எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி இதை அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஆனால் இவ்வளோ லேட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கோட்டிங் வேணும்னாலும் கொடுத்துக்கோங்க. சேம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்துட்டு பேக் சைடு பெயிண்ட் பண்ணணுன்னாலும் இதை வந்து காஞ்சதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நல்லா காஞ்சிடுச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த நார்மல் ஃபார்ம் ஷீட்டை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து கட் பண்ணி பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இது வந்து கட் பண்ணியும் நான் பார்த்தேன். நல்லா இது வந்து காயறதுக்கு எப்படின்னா, இப்போ நான் டக்குன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தது. ஸோ கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கி நோட்ஸ் தான் வந்துட்டு ஹோம்மேடாக பண்ண போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் எடுத்துக்க போகிறேன். ஒரு 3-4 ஷீட் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஸ்டிக்கி நோட்லாம் நம்ம எப்படி வச்சுருப்போமோ அந்த குட்டியாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸ்கேல் அண்ட் சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்டிக்கி நோட்ஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஒரு 2-3 ஐடியா இருக்குது. அதில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக குட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரியான ஐடியா தான் இது. ஐடியாஸில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது இல்லை வரலை அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஐடியா சொல்லி நான் கண்டிப்பாக வந்துட்டு வேறு ஐடியாஸ்லாம் வந்துட்டு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்துட்டு யோசித்து வச்சுருந்தேன். பட் ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஆட்ரிக்லே கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்காக அது சேர்த்துக்கிட்டதுனால ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு நான் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஈவனாக வந்துட்டு சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக் க்ளூ இருக்கும் இல்லையா, ஸ்டிக்கி க்ளூன்னு, அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. பட் என்கிட்ட அது இன்றைக்கி இல்லை, அதனால் ஃபன் க்ளூ எடுத்திருக்கேன். பட் ஃபெவிகால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஃபெவிகால் வந்து ரொம்ப ஒட்டிக்கும். இது ஃபன் க்ளூலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ஒட்டினா வந்து அவ்வளோவா வந்து ஒட்டாது. அந்த க்ளூ யூஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சமாக டாட் மாதிரி வச்சு கையால் வந்துட்டு அந்த கம்மை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஷீட்டாக மேலே வந்து ஒட்டினதுக்கப்புறமா ஃபுல்லாக ஈவன் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கி நோட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப், லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இதை வந்து இப்போ பிரித்து ஒட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், அழகாக வருது இல்லையா. நீங்கள் வந்து ரொம்ப வந்து நிறைய க்ளூ போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் நல்லா வந்து ஸ்டிக் ஆகி இது பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி சைஸ்லேயும் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஒட்டி பார்க்கலாம். ஸோ ஒட்டினதுக்கப்புறமா அதுலேயுமே எழுதி எடுத்து பார்க்குறேன், அதுவுமே நல்லா வருது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கி நோட்னாலே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கிச்சு. இதை நான் எடுத்தும் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ஈஸியாகவே நம்மளுக்கு வந்துட்டு அது எடுக்க முடியும். பர்சனலாக எனக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்துட்டு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட் அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ ஃபோம் ஷீட் செய்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் ஏதாவது எடுத்துக்கோங்க.
அது வந்து நான் ஏட்ரி க்ளே கட்டர் இருக்கும் இல்லையா, க்ளே கட்டர், குக்கி கட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஷேப் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப் வந்துட்டு அந்த அச்சு விழுகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த அச்சிலேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கிட்டேன். ஒரு வேஸ்ட் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஃபெவி பாண்ட் அப்படி இல்லைன்னா கன் ஏதாவது ஒரு நல்ல திக்கான க்ளூ வந்து யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கிற ஃபெவி பாண்டு கொஞ்சம் சைடில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அது ட்ரை பண்ணி பார்க்குறப்போ அந்த சைடில் அந்த ஃபெவி பாண்ட்லலாம் வந்துட்டு அந்த கலர் வந்து ஒட்டிக்கிச்சு, பெயிண்ட் ஒட்டிக்கிச்சு. அதனால் வந்துட்டு அந்த ஷேப்புமே வருது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ஸ்பாஞ்சில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டாம்புக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஐடியா இருக்குது. அது வேணும்னாலும் சொல்லுங்கள், வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதும் கொஞ்சம் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி நம்ம அச்சு வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு அந்த ஸ்டாம்ப்பு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த ஃபெவிபாண்ட்லாம் காஞ்சிருக்கிறதுனால அங்கேயுமே பெயிண்ட் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், அதையும் நான் எடுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஸ்டாம்ப் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா, கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஆகிடுச்சு, ஒரு பேட்டர்ன் ஷீட் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து 2 ஐடியா கிடச்சிருக்குல்ல, ஸ்டாம்பும் பண்ணலாம், அப்புறம் அந்த ஸ்டாம்ப் வச்சு நம்ம பேட்டர்ன் ஷீட்டும் வந்துட்டு பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா நீங்கள் வந்துட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மெத்தடில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ஏட்ரி க்ளே தான். இந்த ஏட்ரி க்ளே வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு எங்கள் சேனலில் ஒருத்தவங்க கேட்டுட்ருக்காங்க. பட் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் அவங்களுடைய ஞாபகம் வந்து ஏட்ரி க்ளே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மைதா இருந்தால் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. என்கிட்ட மைதா இல்லை, அதனால வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அது 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த சால்ட் வாட்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூ வந்துட்டு 1/2 எடுக்கணும். இப்போ நீங்கள் எவ்வளோ அந்த மைதா எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 1/2 வந்துட்டு க்ளூ எடுத்துக்கணும். ஒயிட் க்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 3 ஸ்பூன் மைதா கோதுமை எடுத்ததுனால 1.5 ஸ்பூன் வந்துட்டு க்ளூ எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அப்போ மட்டும் இந்த சால்ட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மைதா யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, இல்லாதவங்க இந்த மாதிரி கோதுமை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வினிகர் ஆட் பண்ணலை. வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் வைக்கிறீங்க, கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டாலும் விடலாம், இல்லைன்னா கலர் வந்து ஆட் பண்ணி கலர் க்ளே மாதிரி பண்ணலாம். நான் வந்துட்டு ப்ளூ கலர் இன்றைக்கி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளே கட்டர் வச்சு எப்படி கட் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு ஷேப்பு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்து இந்த மாவு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு ஃப்ரீசர் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 7 to 8 ஹார்ஸ் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நைட் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு மார்னிங் யூஸ் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு நீங்கள் வைக்கிறதா இருந்தது அப்படின்னா ஏர்டைட் பாக்ஸ்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோம் க்ளே மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. இந்த இக்ரமுக்கு தான் விளையாட கொடுக்கணுன்னு இருக்கேன். ரொம்ப நாளாக வந்துட்டு கேட்டுட்ருக்கான் க்ளே வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவனுக்கு தான் இந்த க்ளே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ஹோம்மேடு பெயிண்ட்டு. இது தான் வந்துட்டு ஒரு 2 years 1.5 years பேக் வந்து பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேபி பவுடர் எடுத்திருக்கேன். ஏதாவது எக்ஸ்பைரி ஆன பவுட்ரு கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து
லிக்விட் ஆகிடும் அந்த பெயிண்ட்டு. ஸோ நல்லா கடையில் வாங்குற மாதிரி கிடைக்காது. ஸோ அதனால் பவுட்ரும் க்ளூவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் ஸ்கெட்ச் எடுத்து அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அந்த கலர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பிங்க் கலர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல திக்காகவே இருந்தது பெயிண்ட்டு. ஹோம்மேடு பெயிண்ட் நிறைய கலர்ஸ் வந்துட்டு தனி வீடியோவே போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். லாஸ்ட்டாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் தான். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கிறேன். திக்காகவும் வேணாம், அதுக்குன்னு ரொம்ப தின்னாகவும் வேணாம், ஒரு நார்மலாக ஒரு அட்டை மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிப்ஸு, லேஸு, மூங் தால் இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம் இல்லையா, ஸோ அந்த கவர் தான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ரொம்ப கசங்கி இருந்தது, அது வேணான்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி பேக் சைடு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வந்து ஒட்டிக்கணும். அதுக்காக நான் வந்து ஸ்டிக் க்ளூ இருக்கு இல்லையா, அது வந்து ஒட்டிக்கிறேன். அதை வச்சு ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த சின்னுங்கள் இல்லாமல் கரெக்டாக ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரு நாள் இந்த ஹோம்மேடு மிரர் வச்சு நம்ம வந்து கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். ஸ்கேல் அப்போ வந்துட்டு எங்கே போணுச்சுன்னு தெரியல, அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோம்மேட் மிரர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி மேக் பண்ணி எல்லா கிராஃப்ட்டும் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கிராஃப்ட் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த 10 ஹோம்மேட் கிராஃப்ட் சப்ளைஸும் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும். அதில் ஏதாவது ஒரு 2வது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பார்ட் 2 வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், ஸோ அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான கிராஃப்ட் வீடியோ இல்லை விலாக்ஸ் எது வேணும்னாலும் சொல்லுங்கள், அதையும் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.